ஃபேமஸ்ங்கிறாரு. அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து அந்த இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்போ ஹீரோனிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க. மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கேட்கலாமா? இப்போ ஒரு படம் கூட பார்த்தேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒன்று சேருமோ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா? ஓகே நம்ம மட்டும் பயங்கரமா சூப்பரா ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு ஏதாவது? எதுக்கு இந்த கரெக்டான ஜாடி ஜாட்டான மூடி ரெண்டும் சேரும்போது எதுக்கு ப்ரெஷர் வரணும்? இல்லை அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது, அது ஒரு சந்தோஷமான விஷயம், பொறுப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நானும் வடிவேலு காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்லாம் சொல்லுவார், முட்டுச்சந்து போய் மாலு விடிய அடிச்சாங்க, எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும், அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும், அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும், ரிப்பிட்டேஷனாக ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் படத்தில் பாருங்க, அவ்வளோ படத்தில் பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு, நீ அடிச்சியா பில்ல ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி, அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றத படத்தில் பாரு. அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சதில்லை அப்படின்னு அது அடிச்சதில்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா சொல்லுவாரு. அது வந்து நீங்க தியேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு எண்ண முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்ட்டு, அவ்வளோ வரும். அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு. அது நாங்கள் எல்லாரும் ஆட வாயை பொழுது பார்த்து ஷார்ட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலை என்ன, எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன், கரெக்டாக அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன், கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுவேன். வந்து 24th of April ஃபர்ஸ்ட் போய் நான் இது எண்ணிட்டு சார் பிரைஸ் சொல்லிட்டீங்க, நான் கரெக்டா கண்டிப்பா இல்ல வடிவேல் நான் போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் இல்ல ஓகே இல்ல, அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்பவும் எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளோ அருமையான ஒரு சீன் அது. படத்தில் பார்க்குறேன், நீங்கள் படத்தில் பார்த்தேன், நான் கூட அதை ட்ரெய்லரில் கொஞ்சம் புடுவாருன்னு பார்த்தேன். அது எப்படி கட் பண்ண, அது எப்படி வச்சுருக்காருன்னா அப்பட்டக மாதிரி இருக்காது, தனியாக வச்சுருக்கேன் அப்படியே. அது பெரிய படம், அதான் படம் ஒரு கிரீடம்னா அதில் பெரிய இருக்கக்கூடிய கிரீடத்து முன்னால் இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சுருக்காரு. அது மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனால் அந்த ஒரு சீன் பேசப்படும் மக்கள் மத்தியில். ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு வந்து எந்த மெமரி ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு? அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவோம்ல நம்ம இதில் என்ன தலைநகரத்தில் கதை சொல்லுவோம்ல, ஒரு புறா அந்த கதை தலைநகரம் கண்ணில் தூக்கிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி அதோட ஜாதி அது. அது கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில் தூக்கிட்டு போயிடுறாங்களே, கட்டில் முதல் கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனதுக்கு ஆரம்பிக்கிறாங்களா டம்முன்னு இல்லை அடுத்த தடவை இதை பார்க்கணும் நினச்சேன். ஏன்னா ஒன்றும் நடக்கலன்னு நடந்துருச்சு, நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும். ஒரு மாதிரி நீங்க பேசுற கான்வர்சேஷனே அப்படியே வந்து ஃப்ளோவா தான் எப்பவுமே இருக்குமா? அது மாதிரி ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள பயந்து கிடக்குமா, அப்புறம் புரஞ்சு கிடக்கு, சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில. எனக்கு மட்டுமா இருக்கு, உங்க இப்போ எல்லா நீங்க இருக்க ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வரட்டுமா, அது காலங்காலத்துக்கு எல்லா காலத்தோட சேரும். கண்டிப்பா. அண்ட் இந்த ட்ரெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஒரு படம் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் பல்ஸ்லாம் கேட்ச் பண்ணி அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணுவீங்களா? பட் என்ன நீங்க பண்ணாலுமே இட் சீம்ஸ் லைக் ஆல் ஜெனரேஷன்ஸ் ஆர் லைக் ரிலேட்டிங் டு இட். அது எதனால ஃபீல் பண்றீங்க? இல்லைங்க, நான் முதல்ல நம்ம ரசிக்கணும், ஒரு விஷயத்த நம்ம ரசிக்கணும். இன்னொன்று வந்து இப்போ தலைநகரத்தில் டைலாக் வரும், எனக்கு எண்டே கிடையாதுறாங்கிற மாதிரி நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது. மக்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவங்க என்னன்னைக்கு நம்மளை வரவேற்பாங்க, தோண்ட வரும். அது ஒரு விஷயம் முக்கியமாக. ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம் வந்துடும். ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க.
Let's talk a little bit more about the cast, sir. என்ன இந்த மாதிரி ஒரு மூவி சொன்னோன்னே உங்களுக்கு இமீடியட்டா இவ்வளவு தான் காஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சா? என்ன எப்படி ப்ராசஸ்? இல்ல இந்த படத்துல அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, முதல்ல வந்து நாங்க 2 பேரும் உட்காந்து இந்த படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் போகலாம், ஏன்னா அந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேங்கர்ஸ். ஆக்சுவலா 2 கேங் இருக்குது இதுல. ஒரு கேங் வந்து எங்க கேங், இன்னொன்னு வில்லன் கேங். ஸோ எங்க கேங்ல வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் வடிவேல்னேன், அப்புறம் அதுல ஹீரோயின் இருக்காங்க கேத்ரின் தெரசா. அது போக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறாரு மிஸ்டர் பக்ஸ், அப்புறம் முனிஷ்காந்த், அப்புறம் காளையன். இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்ல குட்டைக்காங்கன்னா சொல்கிறாங்க, யாரும் நம்புவாங்களா? இது இட்லினா சட்னியே நம்பாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்களாம் சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறோம். யார்? ஹரிஷ் பேரடி, மைம் கோபி, இந்த அருள் மாதிரி நல்ல ஆஜா வில்லனுங்க. ஆமாம், இவங்களை போய் இந்த கும்பலோடு போய் நாங்கள் போய் கொள்ளையடிக்க போகிறோம். ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார், ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஆட்டோ டிரைவரு, அப்புறம் ரோட்ல இட்லி கடை வச்சுருக்கிறவரு. அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கேரக்டர் தான். இதுக்கு நான் தான் தலைவன். ஆமாம், கமாண்டோ. அதுக்கு பேர் கமாண்டோ. அந்த கமாண்டோ போகிறத பாடு இருக்கு என்ன, அது வந்து ஆமா, நீங்க வந்து இவங்க எல்லாம் கொள்ளையடிப்பாங்களே, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவங்களை பார்த்தா மாற்றி அடி வாங்கி போறான்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் வச்சுக்கிட்டு எப்படி நாங்க அடிக்கிறோங்கிறது கதை. ஓகே, நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்லிட்டீங்க இந்த படத்தோட டைட்டில் எப்படி வந்துச்சு, அப்படியே போற போக்குல வந்துட்டு பேர் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு. அது மாதிரி நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பேர்லாம் வச்சிருக்கீங்களா சார்? நீங்க ஏதாவது சொல்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இது நல்லா இருக்கு, இது நம்ம டைட்டிலா யூஸ் பண்ணலாம், இதுதான் ரொம்ப இருக்கு. எங்க படத்துல வாலிபர் சங்கம், நான் பேசுன டயலாக், எங்க படத்துல பேசுன டயலாக் பூரா டைட்டிலா வச்சு எத்தனை படம் இட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க கொடுக்கல, மத்தவங்க கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டு எனக்கே தரமாட்டேன்ட்டாங்க. நீங்க வேற என்னண்ணே? கரெக்ட். நான் பாட்டு எனக்குள்ள தெரியாது. சார் இன்னொரு விஷயம், உங்க வாய்ஸ்க்கு வந்து உலகத்துல எல்லாருமே ஃபேன்ஸ் சார். அண்ட் நான் வந்து இங்க உட்காந்து என்கிட்ட ஒரு ரெட் லைன் பாட்டு கேட்கலன்னா என்னை மட்டும் எல்லாரும் திட்டுவாங்க. இல்லையே, இந்த படத்துல இவர் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னாச்சு? இவர் மேல வருத்தம் இப்ப சொல்லிடுறாரு. இப்ப நீங்க கேட்டீங்களா, இப்ப பாட சொல்லி கேட்குறீங்களா, இப்ப என்ன இந்த படத்துல பாட வைக்கல. அப்ப எனக்கு அடுத்த படத்துல எல்லா பாட்டும் அவர் தான் பாடுறாரு. அதுக்காக இந்த படத்துல போட்டோ டக்குன்னு எஸ்கே போயிட்டாரு. அடுத்த படத்துல எல்லா பாட்டும் வெளியே பாட போறாருனால இந்த படத்துல இல்லை அப்படின்ட்டாரு. இந்த படத்துல பாட்டு இருந்தா பாடலாமே, வேற எந்த பாட்டை பாடுறது? எனக்கு இந்த படத்துல பாட்டு நான் வேண்டாம், அடுத்து நீங்க சொன்னீங்க அடுத்த பாட்டுல எல்லா பாட்டும் இருந்தான்ட்டு. இப்ப அடுத்த ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா போதும், எல்லா பாட்டும் விட்டு போறாரு. பொய்யது இல்ல, நான் சாட்சி. நம்ம வந்து போய் சண்டை போடல, அடுத்த பாட்டுல எல்லா பாட்டும் நீங்க பாடலனா இல்ல. உண்மையில நான் கேட்டேன், ஆனா ஒரு பாட்டு தான் பாடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த படம் வேற மாதிரி படம், சாங்லாம் பண்ணிட்டோம். சத்யா மியூசிக் சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் என்ன பண்ண, படத்துலயாச்சும் பாடி உள்ள சீனுக்குள்ள பாடிட்டேன். ஆசை எங்க நிறைவேற்றிட்டேன். ஆமா, மியூசிக் டேரக்டரோட இருக்கு பாடணும். நம்ம உள்ள போட்டு பாடி மியூசிக் டேரக்டர் உள்ள நாங்க 2 பேருமே ஒரு பாட்டை எழுதி டியூன் பண்ணி ஒரு பாட்டு படத்துல வருது. அந்த படத்துல பா அருணை 1 2 3 4 அப்படி வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து இன்னும் 400 கூட போகும். நாங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி கேங்கர்ஸ் 1 2 3 எல்லாம் எதிர்பார்க்கலாமா? நாங்க கண்டிப்பா. இது வந்து கேங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து கண்டினியூஸா இனிமேல் கேங்கர்ஸ் ஊரா போய் கொள்ளடிப்போம். ஓகே, நைஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க 2 பேருக்குமே விஷிங் யூ லவ் சக்சஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். April 24th மறக்காம கேங்கர்ஸ் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. தேங்க்யூ.